அலெக்ஸ், இப்போ உங்க அம்மாக்கு வந்து பாட்டி குடுத்துருப்பாங்க தங்கம். கரெக்ட்டா? உங்க ம். பாட்டிக்கு அவங்க பாட்டி குடுத்துருப்பாங்க தங்கம். ம். அதாவது வழி வழியா அதாவது அவங்க வந்து பாரம்பரியம். அப்படியே கிஃப்ட் பண்ணுவாங்க. ம். என் நகை உனக்கு ம். அ உ உ நீங்க வச்சுக்கோங்க பாதுகாப்பா. இல்ல அந்த மாரி வந்து எல்லாம் வந்து அவங்க பேத்திக்கு, மருமகளுக்கு அந்த மாரி குடுத்து அந்த மாரி ஸ்ப்ரெட் ஆன நகைங்க நெறைய இருக்கும் தமிழ்நாட்டுல புழக்கத்துல. ஏன்னா தமிழ்நாடு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, அது ஹிஸ்டாரிக்கலா நம்ம தங்கத்த வந்து நெறைய வருஷமா தங்கம் வச்சிருந்த ஃபேமிலிஸ் சென்டிமெண்ட் அது. நம்பலாம். அதான் அது ஒரு ஆ இது. சென்டிமோ சரி. ஒன் ஆஃப் த அசெட்ரா. ஃபேமிலி அசெட். அதான். அது வந்து எப்படின்னா, ஒரு சொத்துக்கு ஒரு சொத்து மாரி தமிழ்நாட்டுல இருக்க ஆமா. மக்களுக்கு வந்து நகை. அந்த மாரி ஒரு நகை. இதுக்கு வந்து நீ இப்ப திடீர்னு டாக்குமெண்ட்ஸ் கேட்டா, என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியும்? நகைக்கெல்லாம் டாக்குமெண்ட் பார்த்தா, அதாவது என்ன சொல்லணும் இதான் இல்ல டாக்குமெண்ட்? இதெல்லாம் எல்லாம் டீ கடைல போய் சொன்னா கூட வாங்க என்னங்க விளையாட்டு. இத அப்படியே பார்த்தீங்கன்னா, இத அப்படியே நீ கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணு. வப்புக்குள்ள இதே தான் பண்ணானுங்க. வப்புக்கு என்ன பண்ணானுங்க, வப்புக்கு வந்து நீ யாராவது இப்போ சும்மா வந்து நான் இந்த வப்புக்கு இந்த ப்ராப்பர்ட்டி குடுக்குறேன்னு குடுத்துருப்பான்ல, அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்ட்டானுங்க. நீ வந்து டாக்குமெண்ட் இருந்தா தான் செல்லுபடி ஆகும். இல்லன்னா அது மாசு வந்து கவர்ன்மெண்ட் சொத்துன்ட்டானுங்க. டாக்குமெண்ட்னா இப்படி வாங்கின ரிசிப்டா? ஆமா. நீ வாங்குன டாக்குமெண்ட் இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இவன் என்ன தெரியுமா சொல்றான்? 2 டைப் சொல்றான். இல்ல இப்ப 1 பாடி இல்ல இப்ப நீ இதுக்கப்புறம் வாங்க போறது எல்லாமே ரிசிப்ட் இருக்கும். ஏன் இப்ப நடுவுல வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு ஒரு கோல்டு ரிங் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் நடுவுல. அதுக்கெல்லாம் ரிசிப்ட்லாம் இருக்குது புரியுதா? ஏன் அப்ப வரும்போது சும்மா எடுத்து வச்சுப்போம். ஏதாவது ஒண்ணு. ஆனா இப்ப இதுவே வந்துட்டு உங்க வீட்ல இப்ப பாடிஸோட வீட்ல இப்ப சும்மா சொல்றேன். உங்க அப்பா வந்துட்டு தங்கம் குடுத்துருக்காரு உனக்கு. ஒரு ஒரு தங்க மோதிரம் உனக்கு போட்டிருக்காரு. இருக்கிறதுலே ஆ. செம்மையா இருக்குதுன்னு எடுத்துக்க. அதான் விஜயகாந்த் மோதிரம் மாதிரி இருக்குதுன்னு எடுத்துப்போம். அதுக்கு ரெசிப்ட் வேணும். ஆமா. அது நீ ஆ. அடகு வைக்கும்போது இது வந்து நீ கொண்டு போய் ரிசிப்ட் வேணும்னா, அவன் எமர்ஜென்சிக்கு வைக்கிறவன்கிட்ட இப்போ இல்ல ப்ரோ இல்ல வீட்ல இல்ல இருந்த இல்ல வீட்ல இல்ல இல்ல எமர்ஜென்சிக்கு தான் ப்ரோ. இல்ல பாடி சொல்ல போய் கேட்பான் ஏன்டா எங்க தாத்தா கல்லறையில இருக்கிறாரு போய் ம். எழுப்பிட்டாடா. எப்புட்றா குடுக்க முடியும்? இவனுங்க என்னடா இவ்ளோ கேஷுவலா இங்க பாரு அலெக்ஸு. இது எங்க தெரியுமா லீட் பண்ணும்? அதையும் அழகா தளபதி கோட் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இது நெக்ஸ்ட் எங்க நம்ம ஆளுங்க போவாங்க, இப்ப கவர்ன்மெண்ட்லயும், பேங்க்லயும் இந்த மாரி டாக்குமெண்ட் இல்லாதது, ரெசிப்ட் இல்லாத வந்து கோல்டுல வந்து வாங்கி கோல்ட வந்து லோனா வைக்க முடியாதுன்னா, தென் அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரைவேட் செக்டார நம்பி போவானுங்க. பிரைவேட் செக்டார்ல உனக்கே தெரியும். வட்டி எவ்வளோ இருக்கும்? இப்போ கவர்ன்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி, இல்ல கவர்ன்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண பேங்க்குமே எனக்கு தெரிஞ்சு 8 டூ 9 இல்ல 12லாம் போகுது. 12% வரையும்லாம் போகுது. கோல்டு லோனுக்கு. இப்ப நீ பிரைவேட்லாம் போனா அவன் சாலிடா 15, 16 போடுவான். பிரைவேட் தான் போவானுங்க நெக்ஸ்ட். பிரைவேட்டுக்கு என்னன்னா, நீ வந்தா போதும். எனக்கு இந்த ரெசிப்ட்ல தர நீ குடு நான் பாத்துக்கிறேன்ருவான். அந்த ரெகுலேஷன்லாம் அவன் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதையும் தாண்டி என்ன அவனுங்க பண்ணுவான்? எல்லா கந்து வட்டிக்காரனுக்கு ஸ்கேமும் போவானுங்க. பண்றானுங்க ப்ரோ பிரைவேட்ல. ஆனா அதான் ஆனா ஆனா கந்து மான்ஸ்டர் வட்டிக்காரன் இல்ல போவான். நீ சேட்டு கிட்ட நீ போவான். ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு பிரணாவ். ஏன் மான்ஸ்டரும் இதுல வரும்னு நினைக்கிறேன். பாஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியல. நம்ம எல்லாம் இல்ல யோசிச்சு பாரு. ஐயோ! கல்யாணம்லாம் ஆகும்போதெல்லாம் இல்ல அதான் எனக்கு போடாங்கன்னு ஆயிடும் நானு. இங்க இல்ல யாரும் யோசனை கல்யாணம் என்னன்னா ஆனவனே நான்லாம் இல்ல. இல்ல நான் வந்து நகை ஃப்ரீக் கிடையாதுடா அலெக்ஸு. ம். நான் நகை ஃப்ரீக் கிடையாது. என்கிட்ட இல்ல இல்ல இருந்தும் எனக்கும் அந்த மாதிரிலாம் இல்ல. எனக்கு சில்வர் அதான் எனக்கு கோல்ட விட சில்வர் தான் பிடிக்கும். ஆனா எங்க வீட்டுல கோல்டு தான் வாங்குவாங்க. ஆமா. தங்க இப்ப மோதிரம் என்கிட்ட இதெல்லாம் எனக்கு இருந்தும் நான் அப்ப வந்து போட மாட்டேன். எனக்கு வந்து அது மாரி நான் ஃப்ரீ எனக்கு அந்த அதுல வந்து இதுவே கிடையாது. ஆமா சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே ஏன்னா கிடையாது. எனக்காதான் ப்ரோ இல்லடா அதாவது என் அப்பா இல்லடா வந்து இல்ல தங்கம் 2023 என் பர்த்டே வந்துச்சு ப்ரோ. 2023 என் பர்த்டே வந்துச்சு. என் அப்பா வந்து எனக்கு 40,000 செயின் வாங்கி கொடுத்துக்கிறாரு. ஆனா இன்னி வரைக்கும் நான் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணது இல்ல. இல்லடா அதான் எங்க வெளியே இல்ல போறதுக்கு. இப்ப இருக்கிற நம்ம டேய் இல்ல அதான் 40,000னா 1 சவரனா, அரை சவரனா? அரை சவரன் தான் வரும் இப்ப முக்கா ரேட்டுக்கு. இல்ல சவரம் வரும் ப்ரோ. இல்ல முதல்ல எத்தனை சவரன் தெரிஞ்சிருந்தா அவன் சவரத்தை சொல்லிருப்பான். அதான் ரேட் சொன்னா புரியுதா? அதுல புரிஞ்சுக்கணும். இல்ல சாரா நான் மறந்து இல்ல ப்ரோ, நான் ஒரே ஒரு நாள் பார்த்தேன் அது என்னன்னு. ஆனா இன்னொரு நான் யூஸே பண்ணது இல்ல நானு. அதான்டா இப்ப இல்ல இல்ல அது இல்ல நெறைய இல்ல பேருக்குடா. இப்ப இல்ல ஒரு ஆக்சுவலா நிமிஷம் கோல்டு ரிங் இதுன்னு சொன்னல. நான் சில்வர் தான் போட்டு வெளில போவேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த தோணாது புரியுதா? அந்த வைபே வராது. அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ இந்த இந்த ப்ரோ இல்லடா இல்லடா நம்மலாம் இல்லடா இந்த நம்ம பண்ற ஷோ ஆரம்ப இல்லடா கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன நினைப்பான் ஷோ காட்டுறான் பந்தா காட்டுறான் புரியுதா? அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்கும். இல்லடா. தேவையில்லாத இது இப்போ நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, இல்ல இல்ல கையில காப்பு தான் ப்ரோ. அலெக்ஸ் ம். பிரணவோட அப்பா ஆசையா வாங்கி போட்டிருக்காரு. ஆனா அவனுக்கு பிடிக்கல, போடல. முடியல இல்ல அதெல்லாம் ப்ரோ, இல்ல இல்ல எனக்கு போட இல்ல இல்ல தோணல எனக்கு. உண்மை என்னன்னா தோணல. இல்ல இல்ல மான்ஸ்டர் நானாவது மோதிரம் பரவாயில்ல நீ அங்க செயின் அறுத்துருவான்ற பயம் இருக்கும் போல. சென்னையில இருந்து பயம் புது இருக்கும்ல. வேலைக்கு கண்டிப்பா. வந்திருக்கேன். கரெக்ட் கரெக்ட். அதான் அவன் மைண்ட்ல என்னன்னா, சென்னையில வேலைக்கு வந்திருக்கேன். அதுவும் நைட் ஷிஃப்ட் தெரியுமா? நைட் ஷிஃப்ட் அவன். வார வாரம் ப்ரோ, இந்த வாரம் நைட் ஷிஃப்ட், அடுத்த வாரம் செகண்ட் ஷிஃப்ட். ஒன்னும் இல்ல ஒரு நாள் போட்டீங்கன்னு நீ இன்னும் ராத்திரி வா ப்ரோ காலையில அவன் நியூஸ்ல இருக்கிற இருப்பேன். ஏரியாலாம் ரொம்ப இது ப்ரோ. ஃபுல்லா அதான் கம்பெனி தான் இருக்கும், இல்ல வேற எதுவும் இருக்காது. காலையில நியூஸ்ல இருப்போம். பிரணாவ் என்கின்றவர் அதான் பறி கொடுத்தார். சரி விடு. நான் இந்த டாபிக் கேஸ் கூட வருவோம். எடுக்க மாட்டாங்க. ஓகேவா?
சரி இது முடிச்சிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணாம டாக்குமெண்ட் இல்ல, எவிடன்ஸ் இல்ல, ஸ்கிரிப்ட் இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஸ்லிப் அது எதுவுமே இல்லைன்னா நீ வந்து லோன் வைக்க முடியாதுன்ட்டு நிலைமையை உருவாக்கிட்ட பேங்க்ல. இப்போ அவன் என்ன பண்ணுவான், பிரைவேட் பேங்க்கோ கந்து வட்டிக்காரனுக்கோ சேட்டுக்காரனுக்கு போவான். சேட்டுக்காரனுக்கு என்ன ரிஸ்க் அதிகம். ஏன்னா நாளைக்கு கவர்மெண்ட் வந்து அவனை கேட்கும் போது இதெல்லாம் எனக்கு ரிஸ்க் அதிகம், அதனால நான் இவ்வளவு வட்டி தான் விடுறேன்னுவான். அவன் அப்படியே சொல்லுவான், இதுல எனக்கு ரிஸ்க் அதிகம் ஏன்னா கவர்மெண்ட் ரூல் கொண்டு வந்துருச்சுன்னுவான். நீ சேட்டுக்காரனை கழுத்த பிடிப்பியா? உனக்கு எமர்ஜென்சிக்கு நீ வைக்க போனா வச்சிருவ. அதுல என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நகை வந்து நீ வைக்க போற நகை இப்போ 1 சவரன் வச்சுக்கோ லட்சே. 1 சவரன் வந்து இன்னைக்கு 85,000 ரூபாய். அந்த 85,000 ரூபாய்க்கு நகை வச்சினா உனக்கு 40,000 தான் பேங்க்லயே கொடுப்பான். ம். ஓகேவா? அதையுமே இப்ப கம்மி பண்ணிருக்கானுங்க இப்ப இந்த ஸ்கீம்ல. இதுவும் இல்லாம இன்னும் கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? நான் வந்து ரொம்ப கேவலமான விஷயம் என்ன பார்ப்பேன்னா, நீ இதுக்கு முன்னாடி நகை வச்சிருப்பல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நீ யாராவது நகை வச்சிருப்பீங்க. நகை வச்சு வாங்கியிருப்பீங்க கடையில. அந்த நகையை நீ மூட்டுனதுக்கு அப்புறம் தான் திருப்பி இன்னொரு நகையை வச்சு நீ கடனே வாங்க முடியுமா? ஆமா. டேய் என்ன சாரி என்ன ஸ்கீமுடா அது? அவனுக்கு திருப்பி அவன் கடனாளியா இருக்கான், அவன் இன்னும் கஷ்டத்துல இருக்கான், இருக்கிற நகையை வைக்கிறான். அவனை நீ வைக்க முடியாது. நீ முன்னாடி வச்சத மூட்டுருன்னா நீ என்னதான் பண்ற? நீ வந்து சுங்கவரியை ஏத்திட்ட. நடுவுல இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சுங்கவரி ஏத்துன. சுங்கவரி ஏத்துனது இல்லாம சைலண்டா பாம்பு போடுவாங்கன்னு அந்த மாதிரி சைலண்டா என்ன போட்டான், கேஸ் விலை ஏத்தனான் 50 ரூபா. டேய் நீ போடுற எல்லா ஸ்கீமும் மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸ் தான்டா பாதிக்குது. கேஸ் புரியுதாடா கேஸ் இவனுக்கு? விலை, தங்க விலை, பேங்க் இந்த கரண்ட் பில்லு, எல்லாம் இப்ப இதுல பஸ் ஒரு பஸ் மாதிரி பஸ் சார்ஜ் எல்லாம் அதிகம். கேட்டா அதான் விமன்ஸுக்கு ஃப்ரீயா விடுறோம், ஊரே மாட்டேன். இல்லடா ஒரு மாதிரி இவனுங்க சுத்தி சுத்தி டார்கெட் பண்றதே மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் தான்டா அலெக்ஸ். இந்த அப்பர் மிடில் கிளாஸ்ல டிஸ்டர்ப் ஆக மாட்டானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்குது. இதுல என்ன ஒரு கொடுமை தெரியுமா? ஆக்சுவலா கொடுமைன்னு சொல்றத வெறுப்பானது என்ன தெரியுமா? லாஸ்ட் அவங்க கிட்ட ஒரு லோவர் மிடில் கிளாஸ் லாஸ்ட் அசட்டே வந்து தங்கம் தான். அதான் அவன் எந்த எமர்ஜென்சிக்கான வச்சு காசு எடுக்கலான்றது ஒரு சுச்சுவேஷன் தான் இந்தியால இருக்கும் எப்பயுமே. அவன் ஏதோ ஒரு மான்ஸ்டர் நான் வச்சு வீடு வாங்கினது அப்படிதான் மான்ஸ்டர் வாங்கினேன். அவன் எமர்ஜென்சிக்கு போய் வச்சுட்டு எனக்கு இப்போ யாராவது வீட்டுல விசேஷனுக்கு ஒரு நான் அதுதான் வச்சேன். உண்மையில வீட்டுல ஏதாவது இல்ல பேட் இல்ல நியூஸ் இல்ல தங்க விலை உயருதுன்றது எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு என்ன ஃபீல், எனக்கு எப்ப ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு ரேட் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 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 எக்ஸ்பென்சிவ் அந்த செயின் மாதிரி தான் வந்துட்டு வீட்டில் வாங்குறாங்க. அது வீட்டில் அவங்க போடுறது, இதை பேரண்ட்ஸ் போடுறது. ஆனால் அது லாக்டவுன் முன்னாடி, புரியுதா? லாக்டவுன் முன்னாடி வாங்கின செயின் அது. இப்போ அது ரேட் எடுத்து பார்த்தா எங்கேயோ டபுள் இல்லை, அதான் அவங்க எக்ஸ்ட்ரா போய் நிற்குது. அப்பதான் யோசிச்சேன், நல்லா இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமா தான் ஆக போகுது, புரியுதா? நீ வேணா பாரு, இப்போ ஒண்ணும் இல்ல, 2025 இல்ல வாங்கின அலெக்ஸ் அது ஏறும் அலெக்ஸ். ஆமா, எப்ப தெரியுமா ஏறிட்டே இருக்கும்? இந்தியால இந்த புழக்கம் இருக்க வரை ஏறிக்கிட்டே இருக்கும். அதான் சொல்றேன். இப்ப நீ இது எப்போ 2030 அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இல்ல, டக்குன்னு வந்துரும். இப்படிதான் அதிக நினைச்சிருந்தாதான். கன்சப்ஷன் இந்தியாலயே வேர்ல்ட்லயே அதிக கோல்ட் கன்சப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா செகண்ட்ல இருக்கு. தெரியும். இவ்வளவு First bro, அளவுக்கு இவ்வளவு first அளவுக்கு துபாயா? இல்ல சவுதியான்னு தெரியல. சவுதி நீ மட்டும் இல்லடா, வேற என்ன கண்ட்ரி தெரியலடா, வேணா பார்த்து சொல்றேன். ஆப்பிரிக்கால அதிகமா தங்கம் இருக்குன்னு தெரியும். ஆனா அதிகமா புழக்கத்துல போட இருக்கிறது மாட்டானுங்க அவ்வளவா. அதிகமா புழக்கத்துல இருக்குதுன்னு தெரியல. ஆனா இந்தியா வந்துட்டு இருக்கிறதுல பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற கண்ட்ரில வந்துட்டு சைனா விட அதிகமா கோல்டு வச்சுக்கிறது நம்ம தான். இந்தியா எல்லாருக்கும் தெரியாது, சைனா விட அதிகமா கோல்டு வச்சுக்கிறது நம்ம தான். அதாவது அதை விட பேசிக்கா என்ன தெரியுமா காமெடி? இந்தியாலயே பாத்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ல தான் அதிகம். எக்ஸாம்பிள் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, இங்கதான் அதிகம். தெலுங்கானா இங்கதான் வந்து கோல்டு வந்து இந்தியாலயே சவுத்துல தான் வந்து அதிகம். அங்க நார்த்ல சவுத்துல பாடிக்கிறதுக்கே இது இல்லமான, இங்க வந்துட்டு கேஷா பானிபூரி சாப்பின்னு தெரியறான். அவங்கிட்ட போய் தான் தங்க மோதிரம், தங்க செயின் உயிரை வாங்கி சொல்லு பாஸ். ஆனா இல்ல, இதுக்கு எண்டு தெரியல. அதான் சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து கோல்டு இது பண்ணிதான் வச்சு ஷாப் வச்சேன். சரியா? ஷாப் வச்சுட்டு அப்புறம் வேற ஒரு பேங்க்ல வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வச்சேன். என்ன கடை மாமி? இப்ப என்னன்னா நகை விலை என்ன கடை? மெடிக்கல் ஷாப். ஓகே. இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப இந்த நகை விலை ஏற 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 நான் பேங்க்குக்கு ஒரு தடவை வட்டி கட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த நகைக்கான காஸ்ட் வந்து ஏறுது. உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரவா அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் வச்ச பேங்க்ல வந்து.
இப்ப நான் ஒரு 1.5 லட்சத்துக்கு வச்சேன்னு வையேன், நெக்ஸ்ட் டைம் அந்த நகை வட்டிக்கு நான் கட்டும்போது அதனுடைய வேல்யூ வந்து ஒரு 2 லட்சம் இல்ல 2.25 லட்சமா ஏறிடுது. அந்த நகையோட ரேட்டு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஏத்திட்டோமா, நான் இல்ல வேணாம் எனக்கு வேணாம் குறைச்சிருங்கன்ட்டு அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு பேங்க்ல எப்படி பண்றாங்கன்னா, நீ அடமானம் வைக்கும்போது இந்த வேல்யூட அந்த நகை வந்து ரேட் ஏறிச்சுன்னா, சப்போஸ் ஒரு 4 நகை வைக்கிறேன்னா, நீ வைக்கும்போது அந்த 4 நகைக்கான ரேட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. நீ ஒரு வருஷம் கழிச்சுட்டு அந்த வட்டி கட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த விலையில வந்து 3 நகைக்கு தான் வந்துடுது. ஒரு நகை எக்ஸ்ட்ரா இருக்குது. நீ வேணும்னா அப்ப வட்டி கட்டிட்டு இந்த நகையை எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் இந்த கான்செப்ட் மாதிரி இருந்தது. இந்த கோல்ட் லோன் ஏற ஏற என்னன்னா, மேக்சிமம் எல்லா பீப்புளும் வட்டி மட்டும் கட்டிட்டு அசல் அதிலேயே கழிச்சிட்டு வெளியே எடுத்து வராங்க இல்லையா? இதுல பேங்க் நிறைய அடி வாங்குது. இது வந்து கரண்ட் சுச்சுவேஷனா நிறைய நடக்கணும்னே தான் இந்த ரூல்ஸே ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுல மிகப்பெரிய மேட்ரு என்னன்னா, எனக்கு போன வருஷமே கொஞ்சம் அந்த மாதிரி என்னன்னா ரூல்ஸ் கொண்டு வந்த மாதிரி, அதாவது மொத்த அசலும் கட்டிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி அசல் வந்து பேங்கே கட்டும். நம்ம அக்கௌண்ட்ல அந்த பணத்தை போட்டு எடுத்துட்டு மறுபடியும் நீ புதுசா வைக்கிற மாதிரி அவங்களே பண்ணுவாங்க அந்த மெத்தட் வந்து. இப்ப என்ன சொல்லுதுன்னா இந்த ரூல்ஸ், நீ மொத்த அசல் வட்டியும் கட்டிட்டு மறுபடியும் வேணா நீ அந்த நகையை வச்சுக்கலாம். அது மாதிரிதான் இவங்க வந்து கொண்டு வராங்க. பேங்க் நிறைய இந்த ப்ராப்ளத்தை சுச்சுவேஷனை கட்டுப்படுத்துறது தான் இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்தது. அமௌண்ட்லயும் அடி வாங்குது, நீ வைக்கிற நகையிலயும் அடி வாங்குது. இப்ப தனிநபர் 1 கிலோ தான் வைக்கணும்ன்றான். நம்ம அப்படியே கிலோ கிலோலாம் வைக்க நம்ம என்ன திமுக காரனா கிலோ கிலோ நகையை வச்சுன்னு இருக்கிறதுக்கு? எல்லாம் கிராம் கணக்கில் தான் வச்சிருக்க போறோம். நமக்கு அதுல பெரிய லாஸ் இல்லை. இதுல என்ன விஷயம்னா, இந்த நகையை மீட்டு எடுக்கிற அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, நீ வெறும் வட்டி மட்டும் கட்டிட்ட, அசல்ல நகை எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கைக்கு வந்தது. இப்படியே நீ கழிச்சு கழிச்சு கடைசியில வட்டி கட்டியே ஒரு நகையை வெளியே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடக்கூடாதுன்னா இவன் போட்ட ஒரு கோட் லைனே இதுதான் வந்து. அதுதான் பேசிக்கே. வேற ஆக்சுவலி எதுவும் இது மாஸ்டர் தப்பு, இந்த ஆனா ஸ்கீம் தப்பு இப்பதானே பூமரு, வந்துச்சு. பெரிய தப்பு. இல்ல போன மாசமே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அது மாதிரி தான் நகை இல்ல நீங்க மொத்தத்தையும் கட்டிட்டு தான் இது பண்ணணும்ட்டு நகை இது எடுத்தாரு பேங்க்ல இருந்து. அதே மாதிரி இப்போ நீ சப்போஸ் ஒரு 5 லட்சம் பேங்க்ல நகை வச்சுட்ட, வட்டி கட்டிட்டு வர சரியா, நீ ஆல்ரெடி வச்சுட்டு தான் இது பண்ற. நீ வெளியில அந்த நகையை மீட்கிட்டனாலும் அதே வட்டிக்கு தான் எடுக்கணும் சரியா. 5 லட்சத்துக்கு வட்டியை கட்டி பேங்கோட அது அதிகமா இருக்கும். அவர் நீ அதை எடுத்து 1,20,000 மறுபடியும் வச்சாரு. மீட்டு அது திரும்ப வட்டியோட கட்டிட்டு திரும்ப 75,000க்கு வச்சாரு மொத்தத்தையும். அது மாதிரி தான் எடுக்க சொன்னாங்க. இப்ப சொன்னீங்கல்ல அதே மெத்தட் தான் பண்ணாங்க போன மாசம் தான். இல்ல இப்படி பண்ணா நமக்கு தான் நஷ்டமாக. நம்ம வெளியில ஒரு அமௌண்ட் கட்டணும், பேங்க் ஒரு அமௌண்ட் கட்டணும். நான் என்னன்றேன், அப்புறம் என்ன கட்டுறதுக்கு இந்த பேங்க் அவரே சிஸ்டம்? அந்த காசு கூட வட்டிக்கு தான் வாங்கினாரு. அந்த மாதிரி ஏதோ ரினியூல் பண்ண முடியல. அதான் பேங்கே தேவையில்லையே. அதான் நீ என்ன ரினியூலே பண்ற, பண்ண முடியலன்றாங்க. நீ பண்றது ஓப்பனான ஒரு ஸ்கேம் தான். ஆசையை காட்டி நிறைய விளம்பரம் வரும், ஆட்டோலாம் பண்ணுவானுங்க. வட்டி பேங்க்ல வந்து நகையை வைங்க வைங்கன்னு இன்னைக்கு வச்சா பத்தி அறிவித்தே இவனுங்க பெருசா. இவனுங்க இதுல பிரைவேட் இதுல பூமரு கவர்மெண்ட். இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம இவனுங்க சைலண்டா இருக்குது ஸ்டேட், இதுக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை பாரு. ஒருத்தவங்க கூட வாயை திறக்கவே இல்லை. எடப்பாடி விட்டாரு, பாரு அடுத்தது நம்ம அண்ணன் விட்டாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் விடாது. ஏன்னா அவனுங்களுக்கு என்ன வரப்போகுது, இதுல வந்தா என்ன போனா தான் இருக்கு போறானு. அவனுங்களுக்கு என்ன, மக்கள் அவனுங்களே பாதிச்சாருன்னா மோடி கால பாதிக்கல. புடிச்சு அழுகுறாங்களே. உண்மையா ஏய், சொன்னா அதான் bro. இவனுக்கு ஃபியூச்சர்ல தான்டா பிஃபோர் எலெக்ஷன் 5 சவரன் வரையும் போயிட்டு நீங்க கூட்டு வருவீங்களே வெயின்னு சொன்னதே இவங்க தான்டா. இவங்க நம்பி வச்சவங்களே ஃபியூச்சர்ல எத்தனை பேர் இருப்பானுங்க. நீ நோட் பண்ணி பாரு, ஃபியூச்சர்ல தங்கன்றதே வாயிர மாதிரி ஆயிடுது. இங்க சொல்லாம தெரியல, அந்த ஸ்கீம் நம்பி எனக்கு 7,000 ரூபாய் நஷ்டம் தெரியுமா? அந்த ஸ்கீம் நாமமா ஆமா. ஏன்னா அந்த ஆள் கரெக்டா உள்ள வராரு, ஆட்சி மாறுது, அப்புறம் அதுக்கு அப்ளை பண்றோம். அந்த 7,000 எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லாமலே. அப்ளை பண்றதுக்கு 7,000 கல்யாணம் புதுசுல 7,000 நஷ்டம் என்ன? அப்படியே எனக்கு ஏற்று போற ஒரு கொதிப்பு இல்ல சொல்ல முடியாது. இவனுங்களா நம்ம எங்க வீட்லயும் கேட்டாங்க, ஏய் என்னடா வச்சுட்டு சும்மா ஃப்ரீயா உட்காந்துடலாம், எப்பனா அது அந்த 5 வருஷத்துக்குள்ள எப்பயாவது இது பண்ணிடுவானுங்களா, அப்ப எடுத்துடலாம் ஜாலியா அப்படின்னாங்களா. நான் தான் சொன்னேன், இங்க பாரு இவனுங்களா நம்பி 10 வருஷம் உட்காந்தா கூட எடுக்க மாட்டேன். இதெல்லாம் வச்சுட்டு நான்லாம் எங்க வீட்டுல சொல்லும் போது நான் தான் தயவு செஞ்சு இந்த ஃபன் எல்லாம் பண்ணாதீங்க, அவங்கலாம் தேவையே கிடையாதுன்ட்டேன் நானு. எதுல இவனுங்களை நம்ப முடியும் சொல்லு? எதுலயுமே நம்ப முடியாது. ஒரு மாதிரி ஸ்கிராப். எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்றானுங்களோ இல்ல இவனுங்க கூட சேர்ந்து பண்றானுங்க. இதுக்கெல்லாம் சைலண்டா இருப்பானுங்க, வாயை மூடிக்கிட்டு. இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. ப்ரோ ஆக்சுவலி நீங்க இது சம்பந்தமா ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்களா? ஆக்சுவலி என்ன பிசினஸ் பேக்ரவுண்ட்ல இருக்குன்னு சொன்னீங்க?
மெடிக்கல் ஷாப் சொன்னது ஐயோ. இல்ல ஆக்சுவலா அவர் சொல்றதுதான் இல்ல பாயிண்ட். என்னன்னா இவங்க வந்து இந்த பிரைவேட் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, பிரைவேட் ஃபார்ம்ஸ் வந்து இந்த நகை அடகு வைக்கிறவங்களுக்கு எல்லாமே மாசம் மாசம் ஆஃபர் கொடுக்குறான். நீங்க போயிட்டு ஒரு, ஏன்னா பயங்கரமா விலை ஏறிட்டே இருக்கனால இப்ப நீங்க ஒரு 2 பவுன் 5 பவுன் 10 பவுன் வைக்கிறீங்கன்னா அதோட வேல்யூ வந்து அடுத்த மாசத்துக்கு உங்களுக்கு வந்து மேற்கொண்டு 30,000 40,000 நீங்க கூடுதலா வாங்குற மாதிரி ஏறிடுது. அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து பிரைவேட் பேங்க்ஸ்ல போயிட்டு ஏகப்பட்ட ரூபா வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா வந்து வாங்குறாங்க. இதனால இந்த கவர்மெண்ட் முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நகை அடகு வைக்கிறதா இருந்தாலே பெரும்பாலும் வந்து தேடி போயிட்டு இந்த கிராம வங்கி எல்லாம் இருக்குல்ல, கூட்டுறவு வங்கி. கிராம ஆமா கிராம வங்கிகள் இருக்கும், அப்புறம் கூட்டுறவு வங்கிகள், இதுலதான் போயிட்டு வைப்பாங்க. ஏன்னா அது வந்து சேஃப், உங்களுக்கு வந்து அதுல நிறைய வந்து இது கிடைக்கும், அதனால அதுலதான் வந்து வைப்பாங்க. இப்ப அதை வந்து மொத்தமா வந்து இது பண்ணிட்டு இவங்க வந்து இப்ப பெரும்பாலும் மக்களே விரும்புறது வந்து இப்ப பிரைவேட் ஃபேம் தான். அதுக்கு 2 அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாசம் மாசம் கட்டுறது, அதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய மற்ற பேங்கிங் அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப சிபில் ஸ்கோர் முதற்கொண்டு அதுல வந்து லிங்க்டுன்றனால சிபில் ஸ்கோர் ரைஸ் ஆகுது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இன்னொன்னு அவங்க வந்து அந்த டிரான்சாக்ஷனே வந்து ரொம்ப வெளிப்படையா தான் இருக்கு, பேங்க் மாதிரி கிடையாது. இன்னொன்னு அமௌண்ட்டும் அதிகம், ரொம்ப முக்கியமான காரணம் அமௌண்ட் அதிகம். ஆமா நீ ஒரு கிராமுக்கு இவங்க வந்து இப்ப கவர்மெண்ட்ல 4,500 ரூபா 4,700 ரூபா 500 5,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்க 6,000 ரூபா வரைக்கும் சர்வசாதாரணமா கொடுக்குறாங்க. 6,000 ரூபா 6,500 ரூபா. இன்னொன்னு அது மாசம் மாசம் விலை ஏற ஏற இவனுக்கு அந்த ஆஃபரும் கொடுத்து இது பண்றானுங்க. ஸோ அப்ப அது ஒரு முக்கியமான காரணம். இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க முக்காவாசி, இப்ப என்ன தெரியுமா நடக்குது, பேங்க்ல போயிட்டு ஒரு லோனை வந்து நகையை அடமானம் வச்சிடறாங்க. அது பெரிய அமௌண்ட்டுக்கு. இது வந்து ஸ்கேமும் அதுல வந்து அதிகம். பெரிய அளவிலான நகைகள் இருக்குல்ல, கிலோ, இப்ப ஏன் அந்த 1 கிலோ எல்லாம் கொண்டு வர்றாங்கன்னா, இங்க இந்த கொள்ளையடிக்கிற கும்பல்கள் எல்லாம் இருக்குல்ல, இப்ப நீங்க வந்து இப்ப கூட பாருங்க, இந்த இடி ரைடுல கூட அப்படிலாம் டாக் வந்தது. ஏன்னா அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க ஃபேமிலியே வந்து நகை பிசினஸ் ஃபேமிலி தான், கோல்ட் பிசினஸ் ஃபேமிலி தான் அது வந்து. ஸோ வந்து பல 100 கோடி ரூபாய்க்கு நகையை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இவங்க வந்து அதை என்கேஷ் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னா, போயிட்டு நிறைய பேர்கிட்ட கொடுத்து அந்த நேரத்துல வந்து இப்ப நிறைய அவங்களுக்கு அமௌண்ட் அதிகமா கிடைக்குதுல்ல, ஸோ உடனே வந்து நகை அடமானம் வச்சு இது பண்றது. அப்புறம் என்ன பண்றதுன்னா, டவுட் மனசு ப்ரோ, இப்போ நம்மளால போடுற ஸ்டேட்மெண்ட்ல அதுல அந்த கோல்டுல ஒரு 75% தான் குறைச்சிருக்காங்களா? ஐயா பிரணவ அவர் கண்டினியூவா போயிட்டு இருக்காரு. இப்ப இன்டர் பண்ணி என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் டவுட்டா இருக்கு ப்ரோ. இதே வேலையா போச்சுடா. இல்ல தம்பி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்தாப்ல, யாரும் கோச்சிக்காதீங்க. அட இருங்க ப்ரோ, நானே ஒரு மிடில் பெஞ்ச் ஸ்டூடண்ட் ப்ரோ, நீங்க வேற. அவங்க பேசினுக்குறாங்க சடனா. நீ ஒன்னு யோசிச்சு பாத்திரியா, கிளாஸ் சார் 1/2 மணி நேரம் தான் பாடம் நடத்துவாங்க, குறுகாலரம் பாடம் டவுட் கேட்டே போன 1 மணி நேரம் கிட்ட கொண்டு போயிடுவானுங்க. அலெக்ஸ் அவன் இப்போ நடுவுல போய் படிச்சுட்டு வந்திருக்கான் அலெக்ஸ் அந்த அறிக்கைய. இல்ல பரவாயில்ல, படிக்கிறது நல்லதுதான் சொல்ல. ஆனா அவன் ஆர்வம் புரியுது, என்ன பண்றது. சரி முடிச்சுட்டான் அவரு சொல்லு. இல்ல அதான். சோ வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி வந்து என்கேஷ் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு நிறைய 1000 கிலோ 10,000 கிலோ 2,000 கிலோ மாதிரி நகையை வாங்கி வச்சுட்டு அதை வந்து கொடுத்து அடமானம் வச்சு இது பண்றது. அதை போய் எங்க வச்சு பண்ணிடுறதுன்னா கவர்மெண்ட் பேங்க்ல வச்சு பண்ணிட்டு அதன் பிறகு வந்து போயிட்டு பிரைவேட் பேங்க்ல வந்துட்டு அதை வந்து மீட்கிறதுக்கு அங்க போறாங்க. நீங்க இந்த நகை ஏலம் எடுக்கிறது இது பண்ணலாம், நீங்க பாத்திருக்கீங்கல்ல, மொத்தமா வந்து என்னால மீட்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க போய் இது பண்ணிட்டு பிரைவேட் பார்ட்னர்ஸோட சேர்ந்துட்டு அதுல ஒரு அமௌண்ட்டை வந்து தேத்தி இது பண்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து நிறைய நடக்குது. அது கண்ட்ரோல் பண்றன்ற பேர்ல இவங்க வந்து கரெக்டா வந்து இந்த நாயங்க பண்ற திருட்டுத்தனத்துக்கு மிடில் கிளாஸையும் லோவர் மிடில் கிளாஸையும் ஆப்பிடிச்சு விட்டாங்க இதுல. ப்ரோ இது எப்படித்தான் ஆகுது, என்ன அது பிளாக் மணி ஒழிக்கிறேன்னு 2000 நோட்டை கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் 2000 நோட்டை இல்லாம பண்ணாங்க பாரு. எதுக்கு கொண்டு வந்த, எதுக்கு பண்ண, எதுக்கு கலர் மாத்தனன்னு தான் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அந்த கலர், அந்த 2000 நோட்டு கலர் வந்து சூப்பர் கலருங்கண்ணா. இல்ல ப்ரோ என்ன ப்ரோ லாட்டரி டிக்கெட் மாதிரி. அததான் சொல்றேன். இல்ல கிராஃப்ட் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்கனால எனக்கு தெரிஞ்சுங்க பாரு, இவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ற எண்ணமே கிடையாது இவங்களுக்குலாம். அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இல்லையா அவங்கள கண்ட்ரோல் பண்றோன்ற பேர்ல கொண்டு வராங்கன்னு சொல்றேன். அந்த எண்ணத்துக்கெல்லாம் நான் சொல்லல, புரியுதா? அதுதான் அவன் அலெக்ஸ் வந்து கரெக்டா சொல்றாருல்ல. இவங்க பண்றது எல்லாமே கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா நோட்டை ஒழிச்சா காலியாயிரும், சீப்பை ஒழிச்சா கல்யாணம் நின்று கும்பல் இது, புரியுதா? ஆனா இல்ல இதே மாதிரிதான் டிமானிட்டைசேஷன்
அப்ப பாதிக்கப்பட்டது யாரு? எல்லாம் மிடில் கிளாஸ் ம். தான். பேங்க்ல பிச்சை இல்ல எடுக்கிற மாதிரி அதுவுமே எல்லாமே வந்து நீங்க ஒட்டு அதுலயுமே மொத்தமா எத்தனை இருந்தது. 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி ஸ்கேம் அதுல வந்து நீங்க நம்ம ஊர்லயே ஆமா. பல நடிகர்கள் பெயர்லாம் அடிபட்டுச்சு. இப்ப வெளிப்படையா பேச முடியாது சரியா. பல கோடி ரூபாய போயிட்டு வந்து மாத்துனாங்க, ஒயிட் டேய் ஆக்குனாங்க, அந்த அந்த இதாக்குனாங்க. ஆந்திரால ஒருத்தர் இருப்பானே மொட்டை, அவன் பேர் என்னது? சேகர் ரெட்டி. சேகர் பாபு ஆந்திரா ரெட்டி. அவன் இல்ல ஆந்திரா தெரியாத மாதிரி ஆந்திரா இல்ல கேக்குற எல்லாம். இல்ல ஆந்திரா இல்ல கர்நாடகா சூப்பர் ஸ்டார் நம்ம நாட்டுல இருக்கு. எப்படின்னு இருக்கு இல்ல இல்ல இருக்கு இல்ல இவன் தெரியுது. அவன் கேக்குற மான்ஸ்டர் கேக்குறது சேகர் ரெட்டி. தெரியாத இல்ல மாதிரி அதான் கேக்குறாரு. சொல்றேன். அவன்லாம் பாரேன், பேங்க்குக்கே இல்ல, பேங்க்லயே காசு இல்லன்ட்டானுங்கடா. ஆனா இவங்கிட்ட எப்படிடா காசு கோடி கோடியா டிமானிட்டைஸ்டே? இல்லங்க என்ன டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சுன்னா பலமா டிமானிட்டைசேஷன் இருக்கும். டைம்ல வந்துட்டு ஏகப்பட்ட ரூபா வந்துட்டு பல பேர்கிட்ட கேஷ் வந்து அப்படியே தங்கிருச்சு சரியா. அத வந்து வருஷ கணக்குல வச்சு இவங்க வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் டிமானிட்டைசேஷன் அந்த 50 நாள் டைம் முடிஞ்சு, அப்புறம் 3 மாசம் டைம் முடிஞ்சு, 6 மாசம் டைம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வருஷ கணக்குல அந்த பணத்தை வந்து வச்சுக்கிட்டு அதை ஒயிட் ஆக்குறதுக்கு வெவ்வேறு வழிகள்ல வந்துட்டு கவர்மெண்ட். ஏன்னா இப்ப வந்து உங்ககிட்ட வந்து பழைய நோட்டு தான் இருக்கு, நீங்க என்ன பண்ண முடியுங்கிறது இருக்குல்ல, அதை மாத்தி தான் ஆகணும் நீங்க. அப்படிங்கும்போது அது கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. அதை வெவ்வேறு வழிகள்ல வந்து பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெளிப்படையா பேச முடியாது. நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க, யாரால அதை வந்து செலவு பண்ண முடியும்? நீங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்கான் பாத்தீங்களா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றான்ல, அவனுங்களால கவர்மெண்டோட தொடர்புல இருக்கவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி பிளாக் மணியை வந்து ஏதோ ஒரு செலவு பண்ணி இது பண்ணிட்டு அதை வந்து ஒயிட் ஆக்கி திருப்பி வந்து அந்த காசை எங்களால வாங்க முடியும். அந்த மாதிரி பல மாசம் பல வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து. ஆனா ரொம்ப கடுப்பியா இவனுங்க. ஆனா சீரியஸ்லி சொல்ல போனா இவனுங்க பண்ற வேலைகளை பாதிக்கப்படுறது என்னமோ நம்ம தான், லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸும். இல்ல இந்த டிஜிட்டல் என்ன நம்ம தானே அடிக்கடி டிஜிட்டல்ல நீனும் சேர்ந்துக்கிற, நீனே ஒரு எலைட் தானே. இல்ல ப்ரோ, இப்ப ஒரு நிமிஷம் இல்ல இது நான் டிஜிட்டல்ல. எலைட்டா? யோ ஆமா நம்ம ஆமா எலைட் எல்லாம் தள்ளி ஈரம் வாங்கிதான். அவன ஸ்பீக்கர்ல இருந்து எலக்ட் அலெக்ஸ், அவளை ஸ்பீக்கர்ல இருந்து இறக்கு. ஒண்ணுல பிரணவ இல்ல இல்ல அதான் அவர் வீட்டுல போயிட்டு அடி இல்ல சரியான இன்னொன்னு பணம் இல்ல வெளுத்தா அலெக்ஸ், இன்னொன்னு கேக்குறேன். நான் கிராஃப்ட் சொல்ற தப்பா இதெல்லாம் இருந்துச்சு கூடாது. இல்ல எனக்கே உண்மையா சொன்னா நிறைய விஷயம் தெரியல ப்ரோ. அதுதான் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கேன். உண்மையா சொன்னா சூப்பரா நான் சூப்பரா. இப்பதான் கொஞ்சம் வளர்ற பையன். அதனாலதான் உன்னை ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் உன் ஆர்வத்தை ப்ரோ மெதுவா கேட்கணும். ஒண்ணுமே தெரியாதா அதான் ஏன் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இல்லடா இருக்கணும்? இல்லடா நீ சலார் மாதிரி கேக்குற. இல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னா இவன் எதுக்கு இவ்வளவு ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றான், ரொம்ப அசிங்கமா கெட்ட வார்த்தையில திட்ட மாதிரி. இல்ல ப்ரோ இல்ல அப்படி இல்ல உண்மையிலே ப்ரோ, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இல்ல கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு ப்ரோ தெரிஞ்சுட்டு இல்ல இருப்பான். ஒரு நிமிஷம் இல்ல இப்ப ஜெனரேஷன் எப்படின்னு தெரியல. நாங்க படிக்கும் போதெல்லாம் உண்மையில அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்னா தயிர் சாதம்ன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. தெரியாத ஃபர்ஸ்ட் நாளே தயிர் சாதம், மிடில் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, லாஸ்ட் கெத்துன்னு தான் இருக்கும். லாஸ்ட் எனக்குலாம் என்ன கெத்து தெரியுமாடா அப்படிதான் காண்டு இருக்கும். வரும்? ஏன் நானே 10th 11th 12th நான் லாஸ்ட் தான் இருக்கும். இன்டர்ஃபியர் ஆனது காரணம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க, அதுக்கு சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எனக்கு தெரியல first. டேய் ஒரு நிமிஷம், இதுனா டைம் பாஸா? தெரியாத வேலையும் மாதிரி சாரி கேட்டுனதான் சார் பத்தியா தான் அறிக்கை விடு வேணா. நேத்து வந்த பசங்க எல்லாம் என்ன சாரி சொல்ல வைக்கிறேன். இல்ல 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 கிராஃப்ட் இதே சொல்லுங்க. மாதிரி இல்ல 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 இப்ப இவன் இங்க சாரி கேட்டு பின்னாடி போய் சொல்லுவான், நேத்து வந்த பசங்க எல்லாம் தான் சாரி சொல்றாங்க. அவ்வளவுதான் அதான் மாஸ்டர் கோத்து விட்டு போயிடும். மாஸ்டர் யாரா நேத்து வந்தோன்னு. நீங்க ஆனா இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன புரியுதா, நம்மளால லேமேன் மைண்ட்ஸ் வந்து யோசிக்கிறது நல்லா. அதான் மேட்ரு. இதுல வந்து அவருக்கு வந்து அந்த பல்ஸ் தர கரெக்டா தெரியுது. ஏன்னா நீங்க அந்த இதுலயே சொன்னாரு பாத்தீங்களா, 2 இடத்துல மென்ஷன் பண்ணாருங்க. பொதுக்குழு கூட்டத்துல நினைக்கிறேன், நம்ம கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சாமானிய தொண்டர்கள் தானே அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாரு. இன்னொன்னு அது 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, 1ஆம் ஆண்டு தொடக்க விழா. ஆமா. அப்புறம் இதுல வந்து கோயம்புத்தூர்ல அந்த இது பேசும் பொழுதுமே பூத் கமிட்டி அதுலயுமே லைட்டா அதை அப்படியே மென்ஷன் பண்ணாரு, நம்ம இதுல இருக்க எல்லாருமே ரொம்ப எளிமையான மக்கள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. மான்சர் ஏதோ கேட்க வந்தீங்க, இதுல ஒரு இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல. இப்ப இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இதுல ஜிபே இது போன் பே இந்த மாதிரி இருக்கிறது, இது நம்ம ஜென்ரேஷன்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துச்சு. அது ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் வயசானவங்க கூட இப்ப பண்றாங்க. ஆனா பேசிக்கா இருக்கிறதெல்லாம் வரல. இது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் புரியுதா, நம்ம குழந்தை பெத்து அது வளர்ந்து புரியுதா, அந்த மாதிரி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வேணா பக்காவா இருக்கும். அதான் ஆன்லைன் ஃபுல்லா டிஜிட்டல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்கேம் இருக்குடா. 10% விட்டுட்டு பேங்கிங்ல நிறைய ஸ்கேம் இருக்கு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிராஃப்ட் கிட்ட இங்க பாரு, லோவர் பேங்க்ல பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணா டிடக்ஷன் இருக்கு.
நான் 1 லேக் மேல ம். டிரான்சாக்ஷன் பண்ணா அதுக்கு டெப்த் இருக்கு, டிபேட் இருக்கு. தெரியும் தெரியும் ஆ, அது தெரியும் எனக்கு. ஓகேவா? 6 வாட்டிக்கு மேல நீ அதர் பேங்க்ஸ் அதான் அந்த போன் பேங்க் மேல போன் பேங்க்லயே நீ வந்து 6 வாட்டிக்கு மேல ஆமா. நீ வந்து ஸ்வைப் பண்ணனா அதுக்கு டிடக்டபிள் இருக்கு. இதுல ஒரு நிமிஷம் இல்ல, இதுல நடுவுல பேங்க்ல இருந்து நிறைய எரர் வரும் தெரியுமா மெசேஜ். அந்த நேரம் ம். பார்த்தா ஜிபேல வந்துட்டு பேக்கரி கார்டுல நின்னு ஞாபகம்தா. ஆமா ஆகும், கடுப்பேத்தும். மாஸ்டர் ஆ, ப்ரோ. ஆ, ஆ. இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு தெரியல. இது என் தம்பிக்கு நடந்தது. ஓகேவா? அவன் வந்து சேலரி அக்கௌண்ட்ரா. சேலரி அக்கௌண்ட் மீன்ஸ் அவன் சேலரி வாங்கியிருந்த அக்கௌண்ட் சடனா வந்து என்ன பண்ணிட்டான், அந்த ஜாப்ல இருந்து வேற ஜாப் போயிட்டான். அந்த அக்கௌண்ட் வந்து இருக்குல்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். HDFC பேங்க் தான். அந்த அக்கௌண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணல. 3 மாசம் கழிச்சு என்ன இருக்கு, நிறைய ஜிபே யூஸ் பண்ணுவான் அதுல வந்து. ஆனா டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கான், ஜிபே யூஸ் பண்ணுவான். பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, நீங்க டியூ டு த ஓவர் டிரான்சாக்ஷன் த்ரூ டிரான்சாக்ஷனால உங்களோட அக்கௌண்ட் வந்து நாங்க ஃப்ரீஸ் பண்றோம் அப்படின்னு வருது. என்கிட்ட வந்து காமிக்கிறான், என்னடான்ட்டு நாங்க பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் டைரக்டா பிரான்ச்சை மீட் பண்ணுங்கன்றான். இது வேற சேலரி அக்கௌண்ட்ல அவன் எங்கேயோ போட்டு வேலை செஞ்சிருக்கான், அந்த இடத்துல போட்டு விட்டுருக்கான். போய் அங்க போய் மீட் பண்ணா அவனுக்கே டீட்டெயில் தெரியலடா. பேங்க்காரனுக்கு இது என்ன ஆச்சுன்னு தெரியல. கேட்டா இது மாதிரி ஒரு 3-4 பேருக்கு இருக்கு சார், அது எங்களுக்கு நாங்க என்ன உங்களுக்கு எடுத்துட்டு வரோம், நீங்க நிறைய வந்து ஜிபேல ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணீங்களான்னு கேட்டான். ஆமா நிறைய பண்ணியிருக்கோம். நான் தான் சொன்னேன் எவ்வளவு பண்ணியிருக்கேன். நான் என் தம்பி எடுத்து காமிச்சு பார்த்தா, டேய் 10,000 கூட இல்லடா அந்த மாசத்துல. அந்த மாசத்துல 10,000 கூட டிரான்சாக்ஷன் பண்ணல. நான் தான் கேட்டேன், இங்க பாருங்க சேலரி அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்டா மாத்துவாங்க, அது எனக்கு தெரியும். அந்த லாஜிக் பேசிஸ்ல நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணியிருந்தா கூட இதுல நியாயம் இருக்கு, இது இருக்கு. நீ வந்து என்ன போட்டிருக்க, டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்குன்னு போட்டிருக்கேன்னா என்ன டிரான்சாக்ஷன், ஒரு லிமிட் என்ன, 1,00,000 தான் லிமிட் எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்த்லி டிரான்சாக்ஷன். நீ பண்ணியிருக்கதே 7,000 தான். நீ எப்படி வந்து நீ ஃப்ரீஸ் பண்ணுவ? ஃப்ரீஸ் பண்ணாங்க அந்த அக்கௌண்ட்டை. அத பதிலுக்கு வந்து என்னாச்சு? ஒரு ஒரு எதுவுமே போய் வாரம் கேட்கலையா? ஆமா ஒரு வாரம் போயிட்டு நல்லா சண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அது ரிலீஸ் ஆகுது. அதுவும் இங்க பண்ண முடியல அவனுங்களால ஈஸியா. அது அங்கிருந்து இது வந்து நாங்க பண்ண முடியாது சார், இது வந்து அவங்களும் இது வந்து எங்களுக்கு ஹையர் தான் பண்ணும், அவங்க ஹையர் தான் பண்ணுவோம், நாங்க அங்க வந்து மெயில் போட்டு நான் வேணா ரிசீவ் ஆயிடுச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்ட்டு. அதான் அலைய விடுறது இன்னும் எரிச்சலா இருக்கும். அது என்னன்னா அக்கௌண்ட்டே பேங்க் க்ளோஸ் தான் பண்ணிட்டு போய் போயிடலாம் டைரக்டா போல மீட் இருக்கு. பண்ணணும். நீ எப்பயுமே எப்படின்னா டைரக்டா பேங்க போய் மீட் பண்ண சொல்றானுங்க. கஸ்டமர் சப்போர்ட்ல வந்து இதுக்கு பதில் தெரியல, நீங்க பேங்க தான் மீட் பண்ணணும்னு ஈஸியா கை காமிக்கிறானுங்க. இதெல்லாம் கேவலம்டா. எஸ்எம்எஸ் டிடெக்டபிள் என்னடா இவனுங்க நம்ம கிட்ட இருந்து எப்படி சொல்றதாடா பாக்குறானுங்க. எல்லாம் சரி இப்ப தெரிஞ்சதான் சார், கேட்கலாமா என்ன பண்றது? மாஸ்டர் ப்ரோ? ம் சொல்லு சொல்லு. ஏய் இந்த நீ என்னடா 75% பர்மிஷன் குறைச்சிருக்காங்களே, கேள்றா. இல்ல 75% குறைச்சிருக்காங்களே நியூ ரூல்ஸ்ல. பழைய ரூல் எவ்வளவு ப்ரோ வந்து அந்த தங்கத்து விலையில அது எத்தனை டிபெண்ட் பர்சன்ட்? ஆகுது. இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஏறும் கவர்மெண்ட் இறங்கும். கூட்டுறவு வங்கியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60% வரையும் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓ. எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு சவரன் வந்து பாத்தீங்கன்னா 80,000ன்னு வச்சுக்கேன், அதுக்கு ம். வந்து 50,000 வரையும் அவங்க வந்து காசு கொடுப்பாங்க. ஓ. ஒரு சவரனுக்கு நீ 50,000 வரையும். பிரைவேட் செக்ஷன்லாம் போனீங்கன்னா 60ல இருந்து 70 வரையும் தருவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க். ஓ. அது வந்து அவ்வளவு நகை கொடுப்பாங்க. இப்ப இவனுங்க என்ன தர பண்றானுங்க, 75% குறைச்சிட்டாங்கன்னா அப்ப என்ன, ஒரு சவரனுக்கு வந்து 30,000 தான் தருவான்றானுங்க. ஆடா பாவிங்களா. நியூ இல்ல ரூல்ல அப்படிதான் கொண்டு வந்துருக்கு. அதுதான். இல்ல அது நானும் டீட்டெயிலா படிக்கல, ஆனா நான் பால் போட்டது வந்து இல்ல அதுதான். இப்பதான் நான் 75% படிச்சிட்டேன். ஏன்னா குறைச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் நான் சொன்ன ஸ்டார்டிங்ல படம் அந்த நம்பர் படம் தான் சும்மா பாக்கணும்ட்டு. இப்பதான் பாக்குறேன் நீங்க பேசும்போது அறிக்கை வந்திருக்கு, இந்த நோட்டீஸ் வந்திருக்கு, நான் பாக்குறேன். ஓ. பாத்துக்கூட ஓகே அலெக்ஸ் ஓகே. எப்படி இருக்கான் பாரு பையன். இல்ல ப்ரோ, நான் பேசிக்கா ஒரு விஷயக்குள்ள மார்க்கெட் இறங்க ஆனா மாட்டேன். இறங்கிட்டா இல்ல அது இனிமே ஃபுல்லா தெரிஞ்சுப்பேன். அதான் எண்டு. சேர்றாடே நீ மாசுறா. இல்ல அதான் ஏன் ப்ரோ? இப்போ இல்ல ஒரு 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 விஷயம், இப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்கும் நம்ம வந்துட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் எப்பவுமே எல்லாம் கொடுக்கறது எல்லாரும் கொடுக்குறாங்க, ஏன் இப்ப நம்மளும் கொடுக்குறோம். பிரச்சனைலாம் எப்போ சரியாகும்னு கேட்டா இதுவாதாங்க. இதுல யாருக்கிட்ட இன்னொன்னு, ஆன்சர் இல்ல. ஏன் இப்ப தளபதியே வந்துட்டு சிஎம் ஆனாலும் சென்ட்ரல் இது வேற, புரியுதா? டாக்ஸ் இது இதெல்லாம் இப்ப உண்மையில வந்துட்டு ஒருத்தன் போய் உலகிறான்னு எடுத்துக்க, அவன் கொடுக்குற இந்த டாக்ஸ், கரண்ட் பில்லு, இது கேஸ் வேலை, ஒண்ணுமே இது பண்ண இது முடியாது அலெக்ஸ். எல்லாம் லொட்டு லொசுக்குன்னு போய் தான் இது ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் இது லொட்டு லொசுக்குன்னு ரிசர்வ் எல்லாம் பேங்கோட போயிட்டு அதான் இல்ல இப்ப மாஸ்டர் மீதி மீதி அவனுக்கு இருக்கிற சேவிங்ஸ்ல இவன் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸ் இன்னும் மிடில் கிளாஸா தான் இருப்பான் அவன். ஆனா அவன் நினைப்பான் ஏதாவது நான் இன்னும் அதிக நம்பர்ல சேலரி வாங்குறேன், சூப்பரா இருக்கிறேன். ஏன் இப்ப கார் லோன் போட்டு வாங்குவான், ஏன்னா ஊருக்குள்ள எல்லாம் வாங்குறாங்க, இல்ல மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு கார் வாங்குவான். அதுவும் இப்ப இருக்கிற பொண்ணுங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு மண்டபம்லாம் இல்ல, ஹெலிகாப்டர்லயே நீ இறங்கணும். ம். கல்யாணம் பண்ண ப்ரோ, தெரியாதா? கல்யாணம் பொண்ணு கேட்டா பொண்ணு வீட்டுல கேட்டு வாங்குறாங்க ப்ரோ.
பொண்ணு ஒன்னா இவ்வளவு கொடுங்கன்னு. இந்த காலத்து ஒரு பொண்ணுங்களா அப்ப எப்படி இல்ல ப்ரோ? அப்ப பாடிஸோட அங்கேயே பாதிக்கப்பட்டிருக்கான். டேய் அலெக்ஸ் ப்ரோ, இந்த காலத்து டேய் பொண்ணுங்களா எப்படிமா? டேய் இல்லடா நான் சொல்லட்டா? சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி இல்லடா ஆச்சு. நான் ஒண்ணு சொல்றேன் இங்க பாரு. பொண்ணு கேட்டு வீட்லயும் இல்ல வாங்குறாங்க. பையன் வீட்லயும் இந்த மாதிரி இருக்கு. இப்போ பையன் கல்யாணம் பண்ணனா பொண்ணு வீட்ல எவ்வளவு போடுறாங்கலாம் கேக்குறானுங்க. இதெல்லாம் இருக்கு, ரெண்டுமே காமனா இருக்கு, ரெண்டுமே நடக்குது, அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஆனா என்ன மேட்டர் தெரியுமா, நகை புழக்கம் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. இந்த நகை கல்ச்சர், கோல்டு கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அசட் மாதிரி. ஏன்னா அது நாளைக்கு என்ன வேணா உதவுன்றதுக்காக நிறைய வாங்க ட்ரை பண்றானுங்க. அந்த டைம் அது வந்து டவுரியா இல்லாம லைக் கிஃப்டடா கொடுக்கறதுக்கு நிறைய எதிர்பார்க்கறானுங்க. ஏன்னா அவனுக்கு நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ப்ரோ சோ இருக்க இருக்க ஆமா ரேட் இப்ப இல்ல ஏறுது, இல்ல இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. இல்ல கல்யாணத்துக்கே போனாலும் நம்ம இந்த தங்கம் தானே போடுவோம். அலெக்ஸ், தங்கம் இதுதான். ஆமா இங்க பாரு அலெக்ஸ், கோல்டு வந்து கம்மியாகாது அலெக்ஸ், இன்க்ரீஸ் தான் ஆகும். நீ கோல்டு வாங்குறதுக்கு எந்த பேங்க்ல லோன் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கியா? இது 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 விஜய் டிவிலே கேட்டாங்க. ஆமா ஆனா விஜய் டிவில உண்மைதான். கோபிநாத் கரெக்டா கேட்டிருப்பான். ஏன் கொடுக்கல, இதான். அதுதான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொடுக்கவே மாட்டான் அவன். அதான் சொல்றேன். இப்ப நான் அதான் லாக்டவுன் முன்னாடியே ஒரு கோல்டு வாங்கணும். அதான் அது ரேட் இப்ப பார்த்தா நீ உண்மையிலே அதை அந்த ரேட்டுக்கு வேற ஏதாவது வாங்க முடியாது. டேய் இப்ப நான் செம்ம எனக்கு இன்க்ரீஸ் தெரிஞ்சுடா, ஆயிருக்கு. நான் ஸ்டார்டிங் போகும்போது வந்து நான் 1.5 சவரன் 1.25 சவரன் ஒன்று வாங்கினேன். ஓகேவா, என் வீட்டில் 1.25 சவரன் வாங்கினேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1.25 சவரன் சேர்த்தே வந்து 75 80 தான். எனக்கு கோல்டு அவ்வளவு பிடிக்காது. எனக்கு ஏன்னா நம்ம இல்லடா அதான் ஏன்னா இன்னைக்கு நம்ம போய் நம்ம இன்னைக்கு ஆனா இன்னைக்கு உண்மையிலே இல்ல கோல்டோட அந்த மதிப்பு இருக்கு பாத்தியா, அதனால தான் எனக்கு கோல்டு பிடிச்சதுன்னா என்ன, ஒரு ஒரு இது நம்ம எமர்ஜென்சிக்கு வாங்க வைக்கிறதுக்கு. வாதா இல்ல வாங்குறதுல தப்பே கிடையாது. கோல்டு தான் பணம் இருக்கும்போது வாங்க. இப்பெல்லாம் டிஜிட்டல் கோல்டு வாங்கின்னு இருக்கானுங்கடா. டிஜிட்டல்லே தெரியும் கோல்டு தெரியும். வாங்குறானுங்க. அதை பத்தி பேசலான்னு வந்தா நிறைய வேணாம் விடு யூடியூப்ல விடு வேணாம் போட்டுருந்தானுங்க இங்க டிஜிட்டல் கோல்டு இல்ல தான். இங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவானுங்க நிறைய பேரு. அதெல்லாம் வேணாம், அதை நம்ம பேச வேணாம், விட்டுரு. எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் வேணாம். ஃபர்ஸ்ட் அதான் கேட்கலான்னு வந்து சரி இருக்கட்டும். ஆனா ஃபியூச்சர்ல அலெக்ஸ் ப்ரோ, போகும்போது இப்ப இருக்க பொண்ணுங்களா எப்படிமா இருக்குதுங்க? சேவர் கோடி செந்து எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்க. ராகேஷ் தான் போய் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்குதுங்க. வாடா 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 இவ்வளவு நேரம் இதான் யோசிச்சேன். அலெக்ஸ் பயங்கரமா இருக்கான்டா அலெக்ஸ் அவன். ஒண்ணும் இல்ல, அடுத்த வாரம் படம் பார்த்தத நண்பனு ரொம்ப இல்ல வருஷம் இல்ல கழிச்சு. கத்திய இல்ல பாச கத்திய தீட்டு இருக்கிறான் தக்லீஃபுக்கு அடுத்த வாரமா நினைக்கிறேன். பிரணாய் எப்பவுமே எப்படி தெரியுமா, நம்ம ரஜினியை போட்டு அடிச்சுட்டு இருப்பான். அப்படித்தான் ப்ரோ அஜித்துக்கிறான்லன்னு. அஜித்னா 2 அடியில விட்டுருவேன் நானு. ரஜினினா கடைசி வரைக்கும் மூச்சு விடாம அடிப்பேன். டேய் எனக்கு இதுக்கு ஒரு கவுண்டர் வருது. ஆனா 18+ கம்முன்னு இருந்துரு. மூச்சு விடாம அடிப்பாராம். இந்த நவீன 10 கேட்டுக்கப்பா. வருஷத்துல 500 ரூபாய் இந்த கேஸ் 850 ரூபாய் இருக்கு. ஓகேவா, மானியமா கட் பண்ணிட்டாங்க, அதுவும் அறுத்தல. மானியம் குடுக்குறேன் கூந்தல் குடுக்குறேன்ட்டு ஒரு வெங்காயமும் இல்ல. எவனுக்காவது வருதா ஃபியூச்சர்ல முதல்ல மானியம்? இல்ல வரலப்பா, நீங்க கட் பண்ணி எவ்வளவு இல்ல நேரம் ஆகுது. என்ன கேட்டா இல்ல எல்பிஜியே கே கணக்குல விற்பானு போல இருக்கு. அதான் கேஸ் தூக்கின்னு வந்து போட்டு ப்ரோ 2K கொடுங்க என்னடா பண்றீங்க, விலைவாசி ஏறிச்சுரா குர்ரா. அலெக்ஸ் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து என்ன பண்ணானுங்க தெரியுமா, இந்த சவுதியில வந்து காசு அதிகமா புழங்கும். பாத்திருக்கியா, சவுதி கண்ட்ரீஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவுதி ரஷ்யாலலாம் வந்து காசு புழங்கல் அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா க்ரூட் ஆயில்ஸ். அவனுங்க கண்ட்ரில அதிகமான க்ரூட் ஆயில்ஸ் இருந்தது. இதை கட் பண்றதுக்கு என்ன பண்ணானுங்க, யூஎஸ்லயும் சரி சைனீஸ் என்ன பண்ணானுங்கன்னா இவி அதாவது எலக்ட்ரிக் கார்ஸை வந்து உற்பத்தி பண்றதுக்கு ட்ரை பண்ணானுங்க. ஏன்னா எலக்ட்ரிக்லேயே போயிட்டா அதை டாமினேட் பண்ணலாம்ல. க்ரூட் ஆயிலை டாமினேட் பண்ணி இபியோட இதை மார்க்கெட்டை ஏற்றி அதை புழக்கத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணானுங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா இபியோட அதை தான் நம்புவானுங்க. இப்போ க்ரூட் ஆயில்னா மீன்ஸ் லைக் டீசல்லையும் பெட்ரோல்லையும் ஒரு காரோ லாரியோ அதை தான் நம்புவாங்க. அதுதான் எஃபிஷியன்சி, அதுதான் வந்து நிறைய இடத்துல வந்து புழக்கத்தில் இருக்கு. ஓகேவா, இவி வந்து மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா, எப்பயுமே புழக்கத்தில் இருக்கிறதுல தான் கை வைப்பானுங்க. ஆக்சுவலாக இப்போ கோல்டுமே அதே தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்துல எது அதிகமா இருக்கு, இவங்க எதை சார்ந்து போறாங்க, எதை நம்பி போறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க கவர்மெண்ட். அதுலதான் கை வைப்பானுங்க. நீ கேஸ் எல்லாம் வந்து தினசரி இல்ல, நீ டெய்லி யூசேஜை நீ தவிர்க்கவே முடியாது. கேஸ் இல்லாம நீ எல்லாருமே ஃபுட் சாப்பிடணும், அது மேண்டேட்டரி. ஃபுட்டுன்றது மேண்டேட்டரி சோர்ஸ். அதுல சமைக்கணும்னா கேஸ் வேணும், அது கேஸ்ல வச்சானுங்க பாரு கையே. க்ரூட் ஆயில் அவ்வளவு கம்மியா இருக்கு. அது இப்போ நீங்க நினைச்சா இப்போ இந்தியாவில பெட்ரோல் ரேட்டு 40 ரூபா 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆனா இன்னும் வச்சிருக்கானுங்க பாரு 100 ரூபா. உண்மையிலே இப்ப நம்ம சம்பாதிக்காதது வரைக்கும் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டுக்க மாட்டோம் உண்மையிலே. ஆனா இப்ப எல்லாருக்கும் வந்துட்டு அந்த ஃபீல் ஆகுது உண்மையிலே. ஏன்னா இது என்ன சம்பாதிச்சேன், நான் டாக்ஸ் கீக்ஸ் இதெல்லாம் புடிச்சிட்டு போறதுல
கடைசியில இவனுங்களுக்கு மிஞ்சி போனா என்ன தரமா இருக்கும், உன்னால டூர் போக முடியும், அதுக்கே பசங்களோட சுத்த நாக்கு முடியும். தள்ளும் டூரு. இல்ல அதுக்கே நாக்கு அதெல்லாம் இல்ல தள்ளும். இல்ல அதான் அதெல்லாம் இது பண்ணலாம். சேவிங்ஸ் அதான் இந்த கார்லாம் இருக்கும் தெரியுமா ட்ரீம். எனக்கெல்லாம் கார் ரொம்ப ரொம்ப இதுதான். ஆனா பைக் தான் வச்சிருக்கேன், என்ன பண்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது இல்ல, கார் தான் ஃபர்ஸ்ட். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே கார் தான். ஆனா காலேஜுக்கு எத்தவொடனே எவனாவது கார் வாங்க முடியுமா, யோசிச்சு பாரு. அதனால செகண்ட் இயர்லயே அது பைக் வாங்க. அவன் ஆதி ஏதோ கை தூக்கியிருந்தான். யாரு சரியாது கார் தாண்டா வெடி சின்ன வயசுல இருந்து. ஆனா யாரோ மொட்டை மாடல இருந்து ரூம் ஆயிடுச்சா? பேசி பேசிட்டீங்க போல. டேய் நானே மொட்டை மாடல தான் கேக்குது. யார் பேசுறேன். யார் மைக் கிடையாது. தெரியல. உங்களுக்கு என்ன ப்ரோ ட்ரீம் கார் அலெக்ஸ் ப்ரோ? ட்ரீம் கார்ன்றது சின்ன வயசுல நம்ம வந்துட்டு விலை மதிப்பே அதாவது பார்க்காம வந்துட்டு இஷ்டத்துக்காக தான் இது வேணும், ஆடி கார் வேணும், அது வேணும்னு ஆசைப்படுவோம். இப்பெல்லாம் பார்த்தா எது அஃபோர்டபுள் இருக்குதோ அதான் அந்த மாதிரி மாறிட்டே ஆனா இருக்கு. எனக்கு காரோட பைக் தான் ப்ரோ, ராயல் என்ஃபீல்ட் தான். இது பைக் பைத்தியமா, நான் கார் பைத்தியம். ஓகே. கார் தான்டா. பைக்லாம் என்ன பைக் எவ்வளவு நேரம் ஓட்டுவேன், ராயல் முதுகு இல்ல என்ஃபீல்ட் இல்ல பிடிக்கும். இல்ல யோசிச்சு பாரு, எவ்வளவு நேரம் பைக் ஓட்ட முதுகுலின்னு சொல்லிட்டு மூடிட்டு உட்கார போறேன். நாங்களும் ஓட்டாம தான் சார். ஏய் பைக் ரேட் ஏறிச்சுடா, அதெல்லாம் தெரியல. 2-3 வருஷமா 4 வருஷமா ஆமா எனக்கு தெரியும் பைக் தெரியும். ரேட்டு ஏறித்தானுங்க. எவ்வளோ என்ஃபீல்டு ஷாமு தெரியாதா, 2.5 லட்சம் கொடுத்து வாங்கிருக்காங்க புல்லட். ஆனா எங்க வீட்டுல நான் ஏன் கார் வாங்க ஐடியால பார்த்தனா வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கேன்ற மாதிரிதான் எங்க வேலூர்ல. இல்ல ஆனா இங்க இல்ல ஆனா இங்க பார்த்தா டிஃபரெண்ட். பார்க்கிங்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கார் இது வாங்கணும். அதான் இல்ல லக்ஸ், different. இதெல்லாம் எப்படி தெரியுமாடா? இப்போ பைக் ரேட் ஏறி இருக்கு, எல்லாமே ஏத்திட்டானுங்கடா. எதுல இவனுங்க கை வைக்கல சொல்லு? எல்லாத்துலயும் கை வச்சிட்டானுங்க. இல்ல இப்ப ஜிஎஸ்டின்றது இல்ல அதான் ஜிஎஸ்டி இது எக்ஸ்போ எல்லாம். ஆனா ஃபர்ஸ்ட் மிடில் கிளாஸ் இல்ல, மிடில் கிளாஸ் தான் இருக்குதுல பிரஷர் அதிகமா. ஆமா லக்ஸ், நீ இங்க பாரு, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ ஒரு டூர் ட்ரிப்பு போற, கரெக்டா? நீ ட்ரிப் எங்கேயோ போற, பட்ஜெட் ஒன்று பத்தி பேசுவீங்களா இல்லையா? ஆமா. எவ்வளவு பட்ஜெட்ன்றது கண்டிப்பா எல்லாரும் அதான் போடுவோம். பணக்காரங்களாம் அதெல்லாம் தேவையா என்ன? நாங்க போட்டதை விட அதிகமா தான் போய் நின்னுச்சு. இல்ல போகும்டா, ஆனா சொல்றேன் பட்ஜெட்ன்றது யார் போடுவானா, அவனுக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து டாலி பண்ணுவான். என்கிட்ட இருக்கிற காசுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆமா, அதுக்குள்ள முடிச்சுக்கணும், அவள்தான். அதுக்குள்ள முடிச்சுக்கணும். அதுக்கு மேல என்கிட்ட காசு இல்ல, அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? இதுதான் அதோட மீனிங். ஆனா பணக்காரனுக்கு அது தேவையில்ல. அவன் போயிட்டே இருப்பான் அவன் இஷ்டத்துக்கு, புரியுதா? அவனுக்கு இந்த கால்குலேஷன் இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படி இருக்கிற டைம்ல நீ இந்த மாதிரி மிடில் கிளாஸ் இருக்க பீப்புளை கை வைக்கும் போது தான் எல்லாருக்குமே அதான் போய் ரிஃப்ளெக்ட் ஆகுமே. இதுல வந்து இல்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மள இந்த மிடில் கிளாஸ் எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வளரணும் வாழணும்ன்றதெல்லாம் ஆசை இல்லை. சர்வே ஆகிற அளவுக்கு விடுறானுங்க, புரியுதா? உண்மைதான். சர்வே ஆகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பாக்குறானுங்க. அதுல எங்கனாவது நெருக்கடி வந்தா மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப ஏதாவது பிரச்சனை உண்டாகும், ஏதாவது ரொம்ப பெருசா வெடியும். நார்த்லயே பார்ப்போமே, நார்த்ல பொறுத்த வரைக்கும் வாழ்ந்தா போதும் தான் இருப்பான், புரியுதா? அவனுக்கு சோத்து கிடைச்சா போதும்னு. அவனுக்கு நீங்க எஜுகேஷன் புரிய வச்சா அவனுக்கு எதுவுமே இருக்காது. சவுத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவன் இவன் படிக்கிறான் வேலைக்கு போறானுங்களா, ஒரு மினிமமா ஒரு 20K இதெல்லாம் சம்பாதிக்கிறானுங்களா, அதோட இருக்கட்டும். ஏன் இவனுக்கு வீடு ஆனா எல்லாரும் வந்துட்டு வீடு வாங்கணும், எல்லாரும் பெருசா வந்துட்டு கார் வாங்கணும், ரெண்ட் இல்லாம இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஆக முடியாது. இந்த மான்ஸ்டர் இப்ப இவ்வளவு பேசலாம். இந்த ஜிடிபி இருக்குல்ல, இந்த அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான் வல்லரசு நாடாகும்னு ஒருத்தன் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தான். 47ல வல்லரசு நாடாயிடும்னு சொல்லிட்டு சென்செக்ஸ் படி சொல்றாங்க. இதாண்டா 2012ல கேட்டா 2024 இப்ப 2025 போய் நிக்குது. இப்ப அலெக்ஸ், நான் இன்னொன்னு சொல்றேன். இதெல்லாம் சொன்னா ட்ரிகர் ஆயிடுவீங்களா என்னன்னு தெரியலடா, ஆனா இதெல்லாம் உண்மைடா. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லக்கூடாது. நாடு நாசமா போகுது சொல்றதுக்கு. இல்லடா, இல்ல நான் பேசுனது மட்டும் அழகா ரெக்கார்டிங் போட்டு போடுவானுங்க. பாருங்க, ஒருத்தன் உட்காந்து டிவி கையில ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான், எல்லாரையுமே உட்காந்துக்கிட்டு ராங் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான்னு. நான் அதனால சொல்லிட்டு தான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு சொல்றேன். ஓகேவா? யாரு ட்ரிகர் ஃபர்ஸ்ட்லாம் நீங்க கடைக்கு போனா நம்ம காசு கொடுத்து வாங்கணும் பழக்கம் இருக்கு, கரெக்டா? ஆமா.
2015 அதான் 16க்கு முன்னாடி 18க்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம் நம்ம. 19 ஸ்டார்ட் ஆச்சாடா லாங் இந்த ஒன் ஜிபே பிஃபோர் ப்ரோ. இதெல்லாம். 17க்கு அப்புறம் இந்த இது வந்தது. ஆனா 19ல இருந்து அது பவர்ஃபுல் ஆயிடுச்சு. 19லேருந்து அப்போ நம்ம வந்து கடைக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம், பேங்க்லேருந்து காசு எடுத்து வச்சுப்போம். நம்ம இவ்வளோ காசு வேணும்னா எடுத்து வச்சுப்போம். நம்மளுக்கு அப்போ அந்த லிமிட்லாம் கிடையாது. எவ்வளோ வேணா எத்தனை டைம் வேணா இந்த பேங்க்ல வேணா போய் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா எங்கன்னா போய் ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு போய் நம்ம காசை வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். அதை லிமிட் பண்ண ஆரம்பிச்சானுங்க ஃபர்ஸ்ட். 6 டிரான்சாக்ஷன் 4 டிரான்சாக்ஷன் மயிறு அப்படின்ட்டு. சாரி ஃபார் த லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னானுங்க. சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவான், இன்னொன்று கொண்டு வந்தாங்க ஸ்கீம். என்னன்னா நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நீங்க ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூபிஐ மெத்தட்ல நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லா கடைக்கும் நாங்க கொண்டு வந்துடுறோம் நாங்க. அதை வர வைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அது எங்க தெரியுமா ஸ்டாப் ஆச்சு, இந்த பொட்டிக்கடை, மல்லிகை கடை, நம்ம ஊர் அண்ணாச்சிலாம் அவங்களுக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்குலாம் காசு தான். புரியுதா? அவங்கலாம் காசுல புழங்கினவங்க. அவங்கலாம் காசை யூஸ் பண்ணவங்க தான். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது அவங்களுக்குலாம். ஏன்னா இதெல்லாம் நீ பேங்க்ல கணக்கு காமிச்சேன்னா வட்டி கட்டணும். வட்டின்ற பேரு அவங்க டாக்ஸ் பண்ணணும், டாக்ஸ் பே பண்ணணும். நீ இவ்வளோ அளவுக்கு மேல நீ ஒரு வருஷத்துக்கு நீ இது பண்ணிருக்கனா அவங்க ப்ரூஃப் பண்ணணும், பில் ப்ரொவைட் பண்ணணும். அந்த லாங்குவேஜ் எனக்கு அந்த வேர்ட் தெரியல. இதெல்லாம் நீ இது பண்ணணும். இத்தனை டிரான்சாக்ஷன் மேல போனா நீ இது பண்ணணும். இவனுங்க என்ன தெரியுமா பண்ணிட்டானுங்க, எல்லாமே பேங்கிங்குள்ள சேர்த்துட்டானுங்க. எப்படின்னா பொட்டி கடைக்காரனும் பேங்கிங்குள்ள வந்துருவான். ஷேர் ஆட்டோக்காரனே 10 ரூபாய் தான் தெரியுமா ஜிபே பண்றாங்க. 10 ரூபா கூட கையில இப்போ எடுத்துன்னு போக மாட்டாங்க. அவன் பேங்கிங்குள்ள வந்துருவான். ஒரு வருஷத்துக்குள்ள தான் டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா அது தனி சார்ஜஸ். இப்போ இதுவே அதேதான். இப்போ கோல்ட் லோனுமே அப்படிதான் கொண்டு வந்திருக்கான். இப்போ இது எல்லாமே என்ன தெரியுமா, பேங்கிங்குள்ள வந்தனால தான் பிரச்சனை. இவன் எங்கன்னா அங்க ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கடையிலயும் வந்து ஜிபே டிரான்சாக்ஷனை கொண்டு வந்தான். அது எல்லாரையுமே பேங்கிங்குள்ள கொண்டு வந்துட்டான். நீ இப்போ ஒரு மீன்காரமா முந்தா நேத்து சொல்றாங்க, அப்பா பேங்க்ல என்னமோ புடிச்சிட்டாங்கப்பா, இந்த ஜிபே வேணாம்ப்பா. ஆனா நிறைய பேர் ஜிபே இருக்கான்னு கேட்டு இதுக்காகவே ஓபன் பண்ணா, ஆனா எனக்கு புடிச்சிட்டாங்கப்பான்றாங்க. நான் சொன்னேன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் அது சொல்ற மாதிரி நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், நீங்க போய் கொடுத்து வேணா கேளுங்க, மேனேஜரை கொடுத்து கேளுங்க, அவர் வேணா உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். நான் என் பொண்ணுகிட்ட கேட்டு வரேன், எனக்கு தெரியல பண்றாங்க. அவங்களுக்கு விவரமே தெரியல அலெக்ஸ். விவரமே தெரியாது. அவங்க எல்லாருமே எங்க வீட்டாண்ட எல்லாம் வாங்குறவங்க ஜிபே இருக்கான்னு கேக்குறனால அவங்களும் அதுக்கு தள்ளப்பட்டு பேங்க் ஓபன் பண்ணிருக்காங்க. புரியுதா? டிஜிட்டல் இந்தியா. இப்படிதான் இவனுங்க எல்லாரையுமே பேங்க்குள்ள தள்ளி மாட்ட வைக்கிறது, எல்லா லூப்லயும் மாட்ட வைக்கிறது. இப்போ மாட்ட வச்சு என்ன பண்ணிட்டானுங்க பாரு, நான் ஒரு ரூல் கொண்டு வரேன், நீ இதுதான் நீ ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சரை தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. மான்ஸ்டர் ப்ரோ, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் இங்க சும்மா வெட்டியா இருக்கேன்டா. அப்படிங்களா? இல்ல ரொம்ப மிடில் கிளாஸ்னால அந்த இது பெயின்ல உங்களுக்கு தெரியுது போ. ஏமா நம்மலாம் என்னடா பணக்கார ஃபேமிலிடா, நம்மலாம் மிடில் கிளாஸ்ல ப்ரோ, மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு, லோயர் அப்பர் அப்படி. லோயர் மிடில் கிளாஸ். நம்மலாம் தரதி தானே லோவர் மிடில் கிளாஸ். நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த மாதிரி எல்லாரையுமே பேங்கிங்ல இழுத்து எல்லாருமே வற்புறுத்திட்டு இருக்க. அவன் லோவர் மெயின்டெனன்ஸ் பண்ணா சார்ஜஸ். டேய் அவன் காசு இல்லாதவன் அப்படிதான்டா இருப்பான். இதை ஏன்டா முதல்ல அப்ரூவல் பண்ணி யாரை கேட்ட ஒத்துக்கிட்டீங்க? ரிசர்வ் பேங்க் பாரு இஷ்டம் கர்மத்துக்கு அவங்களே ஒரு ரூல போடுறாங்க. யாரு பேர் தெரியலையே. என்னடா வாய்ஸ் மாறிடுச்சு, சொல்லுதே. இது டெபிட் கார்டு பத்தி பேசிருக்கீங்களா? நான் ஒன்று சொல்லணும். இது இப்போ 5 டிரான்சாக்ஷன் பண்ணா அதுக்கு மேல பண்ணாக்கா வந்து காசு பிடிக்கிறாங்களே, அது இல்லாம இன்னொரு சார்ஜ் வேற பண்றாங்க. இயர்லி சார்ஜ் ஒன்று பண்றாங்க 270 280 கிட்ட. அது ஏடிஎம்க்கு ஏஎம்சின்னு ஒரு சார்ஜ் ஒன்று பண்றாங்க. பண்ணுவானுங்க. இப்போ நிறைய பேர் கிரெடிட் அதுவும் பண்றாங்க. இப்ப நம்ம அதான் அதுவும் பண்றாங்க. நம்ம இப்ப மந்த்லி 5க்கு மேல பிடிச்சா அதுவும் பண்றாங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த கணக்கா? ஏடிஎம் சார்ஜஸ் போடுவானுங்க, நிறைய இருக்குடா. பேங்கிங்ல லூப் ஹோல் வந்து நிறைய அடிப்பாங்க, எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேவா? அது இல்லாம கேவிபில வந்து நான் கேவி பேங்க் தான் யூஸ் பண்றேன், கேவிபி யூஸ் பண்றேன், எஸ்பிஐ யூஸ் பண்றேன். ஓகேவா? கேவிபில நான் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 1000 கீழே போச்சுனாக்க எனக்கு வந்து ஃபைன் போட்டுருவோம். அதனால அந்த பேங்கே எப்படி சொல்றது, அதுல அமௌண்ட்டையும் நான் போடுறது இல்லை. இப்ப எனக்கு கிட்டத்தட்ட 1200 ரூபா ஃபைன் போட்டு வச்சிருக்கான். நான் போய் அவன்கிட்ட பேசணும். ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடியே ஃபைன் போட்டோம்னா
நான் தெரியாதனமா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 2000 பையன் அனுப்பலாம். பிடிச்சிருப்பானுங்க. உடனே பிடிச்சிட்டாங்க ஒரு 1200. ஆமா பிடிப்பானுங்க. எனக்கு இதுல இன்னொரு என்ன பண்ணேன், நான் அப்போ வந்து ஊர்ல வர இல்லையா, செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் டைமும் கிடைக்கல. அதனால அப்படியே அந்த பேங்க அதை இது பண்ணிட்டேன். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இது என்னது, ஆமா, டேய் யாராவது salary account எஸ்பிஐ மட்டும் தான் பேண்ட்ரே யூஸ் நம்ம பண்ணிட்டு பசங்க இருக்கேன். கீழே யாராவது salary account வச்சிருந்தீங்க, salary account வந்து அந்த பேங்க்ல வந்து 3 மாசம் மேல salary விழலைன்னா தயவு செஞ்சு பேங்க்குக்கு ம். போய் அக்கௌண்ட் க்ளோசர் போய் ஃபார்ம் வாங்கி அக்கௌண்ட் க்ளோசர் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி இருக்கிற அமௌண்ட்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. 100 150 அது எடுத்துன்னு வந்துருங்க. அவ்வளவுதான். 3 மாசம் மாஸ்டர் மேல ப்ரோ, எனக்கு ஒரு பேங்க் டவுட். அக்கௌண்ட் salary account இருந்தது வாங்காம இருந்தீங்கன்னா, யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, அதை தயவு செஞ்சு போய் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அது சேவிங் அக்கௌண்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் உனக்கு டெப்த் அது வந்து மைனஸ்ல இருக்கிற பேலன்ஸ்லாம் போய் மைனஸ்ல போடுவான். உனக்கு தெரியாது. காசு போடும்போது தான் உனக்கு தெரியும் அதோட அருமை. மைனஸ்ல இருக்குன்ட்டு. மாஸ்டர் ப்ரோ, சேலரி அக்கௌண்ட் என்கிட்டயும் இருக்கு. நான் ஒரு 10 மந்த்தா யூஸ் பண்ணல. ஆனா அதுல பேலன்ஸ் எதுவுமே இல்லை. இது ஸ்டாண்டர்ட் சேலரி அக்கௌண்ட். அதுல வேணா கூகுள் பேல இருந்து இது பண்ணிட்டேன். ஏடிஎம் எதுவுமே காட்டல. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல வேற. ஸ்டாண்டர்ட் ஆனா யூஸ் ஸ்டாண்டர்ட் பண்றது இல்ல. சார்ட்டர்ட்ல salary அக்கௌண்ட்டா இருந்ததுன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட் கிடையாது. நீ எத்தனை வாட்டி வேணா போயிட்டு எந்த பேங்க்ல வேணா ஆமா ஸ்வைப் ஆமா பண்ணி கார்டுல டெபிட் எடுத்துக்கலாம். டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட்ல salary அக்கௌண்ட்டுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அது ஏன் இருக்குன்னா பேங்க் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்குல்ல, அதனால அதை விட்டு வச்சிருக்கானுங்க. ஆமா. அது இல்லாம மேண்ட்ரியா இப்ப எல்லாரும் கம்பெனில ஜாயின் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரிட்டியை தான் ஓபன் பண்ணி தராங்க. கம்பெனியே ஓபன் பண்ணி தராங்க ம். சேலரி அக்கௌண்ட். ஆமாண்டா, அவனுக்கு கஸ்டமர்ஸ் முக்கியம். அதனால அவன் போய் அதான். அவன் டீலிங் பேசி விட்டுருவான். அதனால அங்க அப்படிதான் நடக்கும். ஆமா மான்ஸ்டர் ப்ரோ, நீ ஒரு ஒரு பெட்டி கடைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பத்தியா? நாளைக்கு உனக்கு ஒரு கிளிப்பிங் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு வீடியோ வரும். உனக்கு போட்டுயா, நான் தான் சொன்ன டிஸ்க்ளைமர் போட்டே சொன்னேன். இங்க பாரு, இதெல்லாம் ட்ரிகர் பாயிண்ட், இதெல்லாம் யாராவது டச் பண்ணாங்கன்னா அதை வந்து பாரு இவன் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு வாங்க. நான் அதான் சொல்றேன்னு சொல்லட்டும். ஆனா அதான் உண்மை தானே. பொட்டி கடைக்காரனையும் வந்து பேங்கிங்குள்ள தள்ளி அவனையுமே நீ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண சொன்னா அவன் மெயின்டெனன்ஸ்க்கு காசு கட்டுவானா, இல்ல அவன் பொட்டி கடையில போய் பொட்டி பொருள் கடை வாங்குறதுக்கு காசு போனா? ஷேர் ஆட்டோ இது இப்பெல்லாம் ம். அதுவும் சென்னையில இது வந்துட்டு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. மத்தது எனக்கு தெரியல. ஆனா ஏன்னா இங்க ப்ரோ எல்லாம் டக்கு டக்குன்னு இன்னொரு விஷயம், இப்போ ஒண்ணு இல்ல பொட்டிக்கிட்டு ஒழுங்க, இப்போ நம்ம பஸ் டிக்கெட் எடுப்போம் பாத்தீங்களா, இப்போ லாஸ்ட் 1 மந்த்ல அதுவும் மாத்துறாங்க ஜிபே இது பண்றதுன்னு. தெரியும். ஆனா நடுவுல அதுக்கும் இல்லடா, இப்ப இது நடுவுல நான் பில்லா இல்லடா, மிஷின் நான் வந்துருச்சு. நடுவுல பஸ்ல போகும்போது அது ஒர்க் ஆகலன்னு ஏதோ ஒரு கண்டக்டர் வேற ஏதோ சொல்லியிருந்தாரு. அது வந்து இந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ற மிஷின் இருக்குல்ல, அதுலயே டிக்கெட் போடுற மிஷினா இங்க பின்லா போட கொலாப் பண்ணி டிக்கெட் மிஷினா வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இதுவும் இல்ல, நான் அதான் கம்பெனில ஃபியூச்சர்ல அதான் கவர்மெண்ட் பஸ் டிக்கெட் ஜிபே ஆயிடும். இல்ல நைஸ். அலெக்ஸ், எனக்கு என்னன்னா இவனுங்க இதை வாங்குறதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. ஒரு சைட்ல வாங்கு, நீ வந்து இதெல்லாம் பண்ணு, டாக்ஸை ஏத்து, நீ வரி ஏத்து, எல்லா கருமத்தையும் வாங்க, இந்த மாதிரி டிடக்ஷன் போட்டு டிடக்ஷன் சார்ஜஸை போடு, என்னாச்சா எல்லாத்துக்கும் நீ பண்ணு. முதல்ல இங்க எல்லாருக்குமே கல்வி கரெக்டா கிடைக்குதா, இல்ல ஹாஸ்பிட்டல் கரெக்டா இருக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்காவா இருக்கா? ஃபைனலா இங்க பாரு, மக்கள் இவ்வளவு வரி கட்டுறாங்கன்னா அதுக்கேத்த ஈக்குவலான ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும். அந்த கண்ட்ரி